தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள தனுசு ராசிக்கு 9ஆம் வீடு என்பது தொலைதூர பயணங்களையும் 12ஆம் வீடு வெளிநாட்டு தொடர்புகளையும் குறிக்கும் ஒரு இடங்களாகவே இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், தொலைதூர தொடர்புகள் குறித்தான சந்தேகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். வெளியூருக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றாலே அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்களும் ஏகப்பட்ட கேள்விகளும் இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் நீங்காமல் அதற்கு ஒரு விடை தெரியாமல் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதனை நீங்கள் எப்படியாவது குறைத்து கொள்ள வேண்டும் அந்த சந்தேகத்தை என்று நினைத்தாலும் நீங்கள் அந்த ஒரு நிறுவனத்தின் மீதும் ஒரு கம்பெனியின் மீதும் எப்பொழுதும் சில சந்தேகங்களை வைத்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்த நபர்களும் நீங்களுமே ஏமாந்த சில விதங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஆழ்ந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். அதனாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரையும் நீங்கள் நம்பாமல் எப்பொழுதும் சந்தேகத்தை கொண்டே இருக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி கொண்டே தான் இருக்கிறது. தனுசு ராசிக்கு 9ஆம் வீடு தொலைதூர்வ பயணங்களையும் 12ஆம் வீடு வெளிநாட்டு தொடர்புகளையும் குறிக்கும் இடங்களாக இருப்பதால் 12ஆம் அதிபதியாக செவ்வாய் பலவீனம் அடையும் போதோ அல்லது புதனின் வக்ர சஞ்சாரம் 9ஆம் வீட்டில் நிகழும் போதோ நீங்கள் கொண்டுள்ள வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி வணிகங்கள் அல்லது தொலைதூரத்தில் உள்ள நபர்களுடனான தொடர்புகளில் திடீர் சந்தேகங்களும் குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலை தூக்கி கொண்டு ஆடிக்கொண்டே தான் இருக்கிறோம். இது ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ குழப்பங்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதனை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உண்டாகி கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதே போல் தூரத்து உறவினர்கள் அல்லது ஆன்லைன் மூலம் பழகிய நபர்களின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியான ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். தசா புத்தியில் நடக்கும் பாந்தக அந்தரங்கங்கள் உங்களது சிந்தனையை தடுமாற செய்வதால் நல்ல வாய்ப்புகளை கூட சந்தேக கண்கொண்டு பார்த்து கைவிட நேரிடமான ஒரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டது அல்லது தவறான நபர்களை நீங்கள் நம்பி ஏமாறுந்த அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. தூரத்த தொடர்புகளில் விழிப்புணர்வுகள் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதையும் எதிர்பார்க்காமல் அனைவரையும் நம்பி சில விஷயங்கள்ல இறங்கிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. தனுசு ராசிக்காரங்களுக்கு பயணம், வெளிநாடு மற்றும் புதிய அனுபவங்கள் மீது இயல்பாகவே ஈர்ப்பு என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். வெளிநாடுக்கு செல்ல வேண்டும், காசு பணங்களை சம்பாதிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை அடுத்த ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஆனால் உங்களுக்கு ஒரு தெரிந்த நபரோ அல்லது உங்களுடைய உறவினரோ வெளிநாடுக்கு சென்று பட்ட கவலைகளும் தடங்கல்களையும் அவர்கள் உங்களிடம் சொன்ன போது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்களே உங்களுடைய மனதை விட்டு போக வைத்திருக்கும். இதன் காரணமாக வெளிநாட்டு நண்பர்கள், வேலை தொடர்புகள் அல்லது தொலைதூர உறவுகள் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது இன்னமும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் சிலர் இந்த தொடர்புகளை சந்தேகத்துடன் பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உண்மையில் என்ன நடக்கிறது என்ற கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எழுந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதனால தேவையற்ற சந்தேகங்கள், தவறான புரிதல்கள் மற்றும் குடும்பத்தில் நம்பிக்கை குறைபாடுகள் என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய மனதுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி அது மேலேயே உங்களை சந்தேகிக்க வைத்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் நம்பி பழகிய ஒரு நபராக இருந்தாலுமே இந்த மாதிரி வேலை விஷயங்கள், பணம் விஷயங்கள் என்று வந்துவிட்டதால் நீங்கள் அவர்களை நம்பாமல் சிந்தித்த ஒரு சந்தேகங்களும் அவர்கள் மீது வைத்த ஒரு நம்பிக்கையும் இந்த ஒரு நேரத்தில் பறிப்போன ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதை நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்களையும் நினைத்து பார்க்க முடியாத சில அனுபவங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியவா ஆரம்பிக்கும். இந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வியாபார பணிகளில் போட்டிகள் மேம்படும். நீங்கள் எதை செய்தாலும் அதில் எப்படி நன்மைகள் ஏற்படுமோ அதனை பற்றி நீங்களே புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு வியாபாரங்கள், எந்த ஒரு தொழில்களை தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள
இந்த ஒரு நேரத்தில் லாபங்களும் கிடைக்கும், அதே ஒரு நேரத்தில் எதிரிகளும் உருவாவார்கள். போட்டிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னாடி நாட்களை விட இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அதிகமாக ஏற்படும். அதனால வியாபாரத்திலும் தொழிலிலும் கொஞ்சம் கொஞ்சம் கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். தடைகள் மூலம் புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது தானாகவே நீங்கிவிடும். பெற்றோர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அந்த ஒத்துழைப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையை நிச்சயமா மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தாழ்வு மனப்பான்மையால் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு அதுவும் தானாகவே நீங்கிவிடும். புதுவிதமான பயணங்கள் மூலம் அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவோ ஆரம்பிக்கும். ரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீது ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உபரி வருமானம் குறித்த முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் கை கொடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்த பதற்றங்கள் மற்றும் அமைதியற்ற சூழ்நிலைகள் எல்லாமே மாறி மகிழ்ச்சி மற்றும் சிரிப்பு நிறைந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கும். குடும்பத்துடன் இனிமே அனைவரும் சேர்ந்து சிரிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலே சண்டைகளும் சச்சரவுகளுமாக மட்டுமே இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டை உங்களுடைய குடும்பமானது வைக்கப் போகிறது. வாழ்க்கைக்குள்ள எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில அதற்கேற்ற முடிவுகளையும் நீங்கள் எடுக்கவும் தொடங்குவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்ந்து பேசும் நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். முன்பு சிறிய விஷயங்களுக்கு கூட சண்டை ஏற்பட்டிருந்தால் இனிமே அதே விஷயங்கள் சிரித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடக்கப்படும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வீட்டில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள், நல்ல செய்திகள் மற்றும் குடும்ப ஒற்றுமை ஆகியவை சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துடன் செலவிடக்கூடிய ஒவ்வொரு தருணமும் மனநிறைவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், 4ஆம் வீடு சுகஸ்தானமாக இருக்கும். இந்த 2 வீடுகளின் அதிபதிகளும் பலம் பெற்று தனகாரகனான குருவின் சுப பார்வை வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்தில் பதியும் போது குடும்பத்தில் நிலவி வந்த இறுக்கமான சூழல்கள் எல்லாமே மறைந்து மகிழ்ச்சியும் சிரிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் செய்யும். தம்பதியருக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் மற்றும் உறவினர்களால் ஏற்பட்ட சலசலப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி வீட்டில் சுமூகமான ஒரு சூழல்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மனமிட்டு பேசி மகிழும் தருணங்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். நீண்ட நாட்களாக வீட்டில் தடைப்பட்டிருந்த சுப மங்களமான நிகழ்ச்சிகள் கைகூடி வருவதால் வீடு முழுவதும் கலகலப்பாகவும் பந்தல் கலை கட்டிய திருவிழா கோலமாகவும் காட்சியளிக்கும். உங்களது நகைச்சுவையான பேச்சும் கனிவான அணுகுமுறையும் குடும்பத்தில் உள்ள அனைவரையுமே உற்சாகப்படுத்தும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நிச்சயமா மாற்றி கொடுக்கும். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் இந்த ஒரு நேரத்துல மேம்பட ஆரம்பிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். புத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடி நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றி என்பதை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம். கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதை நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்களையும் நினைத்து பார்க்க முடியாத சில அனுபவங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியவா ஆரம்பிக்கும். இந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வியாபார பணிகளில் போட்டிகள் மேம்படும். நீங்கள் எதை செய்தாலும் அதில் எப்படி நன்மைகள் ஏற்படுமோ அதனை பற்றி நீங்களே புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு வியாபாரங்கள் எந்த ஒரு தொழில்களை தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் லாபங்களும் கிடைக்கும். அதே ஒரு நேரத்தில் எதிரிகளும் உருவாவார்கள். போட்டிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னாடி நாட்களை விட இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அதிகமாக ஏற்படும். அதனால வியாபாரத்திலும் தொழிலிலும் கொஞ்சம் கொஞ்சம் கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். தடைகள் மூலம் புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது தானாகவே நீங்கிவிடும்.
பெற்றோர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அந்த ஒத்துழைப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையை நிச்சயமா மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தாழ்வு மனப்பான்மையால் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு அதுவும் தானாகவே நீங்கிவிடும். புதுவிதமான பயணங்கள் மூலம் அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவோ ஆரம்பிக்கும். ரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீது ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உபரி வருமானம் குறித்த முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் கை கொடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்த பதற்றங்கள் மற்றும் அமைதியற்ற சூழ்நிலைகள் எல்லாமே மாறி மகிழ்ச்சி மற்றும் சிரிப்பு நிறைந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கும். குடும்பத்துடன் இனிமே அனைவரும் சேர்ந்து சிரிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலே சண்டைகளும் சச்சரவுகளுமாக மட்டுமே இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டை உங்களுடைய குடும்பமானது வைக்கப் போகிறது. வாழ்க்கைக்குள்ள எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில அதற்கேற்ற முடிவுகளையும் நீங்கள் எடுக்கவும் தொடங்குவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்ந்து பேசும் நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். முன்பு சிறிய விஷயங்களுக்கு கூட சண்டை ஏற்பட்டிருந்தால் இனிமே அதே விஷயங்கள் சிரித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடக்கப்படும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வீட்டில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள், நல்ல செய்திகள் மற்றும் குடும்ப ஒற்றுமை ஆகியவை சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துடன் செலவிடக்கூடிய ஒவ்வொரு தருணமும் மனநிறைவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், 4ஆம் வீடு சுகஸ்தானமாக இருக்கும். இந்த 2 வீடுகளின் அதிபதிகளும் பலம் பெற்று தனகாரகனான குருவின் சுப பார்வை வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்தில் பதியும் போது குடும்பத்தில் நிலவி வந்த இறுக்கமான சூழல்கள் எல்லாமே மறைந்து மகிழ்ச்சியும் சிரிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் செய்யும். தம்பதியருக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் மற்றும் உறவினர்களால் ஏற்பட்ட சலசலப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி வீட்டில் சுமூகமான ஒரு சூழல்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மனமிட்டு பேசி மகிழும் தருணங்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். நீண்ட நாட்களாக வீட்டில் தடைப்பட்டிருந்த சுப மங்களமான நிகழ்ச்சிகள் கைகூடி வருவதால் வீடு முழுவதும் கலகலப்பாகவும் பந்தல் கலை கட்டிய திருவிழா கோலமாகவும் காட்சியளிக்கும். உங்களது நகைச்சுவையான பேச்சும் கனிவான அணுகுமுறையும் குடும்பத்தில் உள்ள அனைவரையுமே உற்சாகப்படுத்தும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நிச்சயமா மாற்றி கொடுக்கும். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் இந்த ஒரு நேரத்துல மேம்பட ஆரம்பிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். புத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடி நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள்